சட்டமன்ற தேர்தலுக்கான திமுக வேட்பாளர்கள் பட்டியல் நாளை மறுநாள் வெளியாக உள்ளதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் தகவலை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். உங்களுடைய தகவல்கள். திமுக வேட்பாளர் பட்டியல் மார்ச் 27ஆம் தேதி வெளியாக இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. திமுக கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகிறது. எந்தெந்த கட்சிகளுக்கெல்லாம் தொகுதிகள் ஒதுக்கி இருக்காங்களோ அந்த நம்பர்ஸ் மட்டும்தான் திமுக சொல்லியிருக்காங்க. இன்றும் நாளையும் எந்தெந்த தொகுதி அப்படிங்கிறது அடையாளம் காணப்படக்கூடிய பணிகள் நடைபெற இருக்கிறது. எனவே மார்ச் 27ஆம் தேதி திமுகவின் வேட்பாளர் பட்டியல் வெளியாக இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. திமுகவை பொறுத்த வரைக்கும் குறைந்தது 165 இடங்கள்ல போட்டியிடணும் அப்படிங்கிற ஒரு திட்டமிடல இருக்கிறாங்க. திமுகவினுடைய உதயசூரியன் சின்னம் மட்டும் 175 தொகுதியில களம் காண்கிறது. இந்த நிலையில திமுக ஆளும் கட்சியா இருக்கிறதுனால திமுக சார்பில் யாரெல்லாம் வேட்பாளராக அறிவிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் அரசியல் வட்டாரத்துல அதிகம் இருக்கிறது. திமுகவினுடைய வேட்பாளர் பட்டியல் எப்போது வெளியாகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடிய நிலையில மார்ச் 27ஆம் தேதி திமுகவின் வேட்பாளர் பட்டியல் வெளியாக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. திமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகள் கடந்த முறை போட்டியிட்ட சில தொகுதியில இந்த முறை திமுக நேரடியா போட்டியிட போறாங்க. சிட்டிங் எம்எல்ஏக்கள் சிலருக்கு இந்த முறை வாய்ப்பு வழங்கப்படாதுன்னு சொல்லப்படுது. எனவே வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் போது சிட்டிங் எம்எல்ஏக்கள் யாருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு, அமைச்சர்கள் யாரேனும் தொகுதி மாற இருக்கிறார்களா, இல்ல மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிட போகிறார்களா என்ற பல்வேறு கேள்விக்கு மார்ச் 27ஆம் தேதி பதில் கிடைக்கும் அப்படிங்கிற தகவல் தான் கிடைக்கப்பட்டிருக்கு. 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.